சொல்றார், ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு பேர். அவர் சொல்றார் இது வந்து ஐயங்கார் முறைப்படி கல்யாணம் பண்ணணும். அவர் சொல்ற ஐயர் ஒரு போன் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டான். எல்லாம் பொண்ணு பிள்ளை பிடிச்சிருக்கு, நிச்சயம் பண்ண போறான், டேட்டு முடிவு பண்ணாச்சு, ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தான். இந்த போன்ல இருந்து அந்த பையன் வந்து எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் பார்த்தா போனே எடுக்கல. 3வது வாட்டி வாட்ஸ்அப்ல பண்ண பிறகு எடுத்தான். கேட்டா இந்த போன் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த புது போனை வந்து யூஸ் பண்ணவே இல்லை, 2 நாள் கழிச்சு தான் அதை சார்ஜ் போட்டு உபயோகப்படுத்தலான்னு சொன்னான். ஆனா இந்த பையனால அக்செப்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு காரணத்துல இதையும் நிறுத்திட்டான். பையன் வெளிநாடு போயிட்டான். திரும்ப 4 வருஷத்துக்கு இந்தியா வரத்துக்கு தயாரா இல்லைன்ட்டான். ஏற்கனவே 32 வயசு. அவன் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப பாருங்க, திருமண தடைக்கு சாதாரண காரணங்கள், ரொம்ப ரொம்ப சாதாரண காரணங்கள் தடையா போயிடுச்சு. இப்போ ஜாதகம் பொருத்தம் இருக்கு, 2 வீட்டுக்காரன் ஒத்துக்கிறா, பொண்ணு பிள்ளை பிடிச்சிருக்கு, அப்புறம் பாருங்க ஒரு சாதாரண காரணங்களால அந்த திருமணம் அப்படின்றது பிரேக் ஆயிடுச்சு. இதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் பாக்குறோம். இப்ப பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பிடிச்சிருக்கு, 2 பேரும் ஓரளவு தூரத்து சொந்தம் கூட, நட்சத்திர ஜாதக பொருத்தங்கள்லாம் ஜோதிடர் இருக்குன்னு சொல்லிட்டா, அந்த கல்யாணத்துக்கான முகூர்த்த நாளும் பார்க்க போறா. அந்த நேரத்துல ரொம்ப சாதாரண காரணம், அதாவது பையனோட தம்பி வெளியூர்ல இருந்து வரார், பொண்ணு வீட்டுல போயிட்டு அந்த பொண்ணு வீட்டை நான் பார்த்துட்டு வரேன்னு போறாரு, அவ்வளவுதான். அப்ப பையன் கல்யாண மாப்பிள்ளையோட தம்பிய சரியானபடி கௌரவம் கொடுத்து மதிக்கல அப்படின்னு ஒரு சின்ன காரணம், அவ்வளவுதான். நின்று போய் திருமணம் 2 வீட்டுக்காருக்கும் நல்ல குடும்பம், 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா பையனை மாப்பிள்ளையோட தம்பி அவ வீட்டுக்கு போகும்போது பெண் வீட்டுக்காரா சரியானபடி கௌரவம் கொடுக்கல, நின்றுடுது. இப்படி திருமணம் வந்து எல்லா விதத்திலையும் ஒத்து போய் நிறைய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் பேசுற நேரத்துல கடைசி நேரத்துல தடைப்பட்டுரும். ஜாதக தோஷம் கிடையாது, படிப்பு நன்னா இருக்கு, வசதிக்கு குறைவில்லை, வேலையும் இருக்கு. இது பொண்ணுக்கும் அந்த தகுதி இருக்கு, பையனுக்கும் இருக்கு. ஆனா இப்ப எல்லாரும் பாக்குறோம், நிறைய ஜாதகங்கள் திருமண தடை. என்ன காரணம்னா சாதாரண காரணங்கள். ஒருத்தர் சொல்றார், சகுன தடையினால நிறுத்திட்டாலும். பொண்ணை பாக்கிறதுக்கு கிளம்புறா, அப்ப ஏதோ ஒரு அபசகுனமான செய்தி வருது. பாருங்க, பொண்ணு பாக்குறது பொருத்தம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டார், எல்லாம் பேசி முடிச்சுட்டா, பைனல் பண்றதுக்கு போறா, ஏதோ ஒரு அபசகுனமான செய்தி தலைக்கு கொடுக்கபடியா இருக்கு. சரி, தீட்டு வந்துருத்து, இந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கணும்னு ஜோதிடர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு, சகுனம் நன்னா இல்லைன்னு நிறுத்திட்டான். இப்படி சின்ன சின்ன காரணங்களால தடைப்படக்கூடிய திருமணம் நல்ல முறையில முடியறதுக்கு சொல்ல போற மந்திரம் பலன் தரும். விநாயகர் பெருமான மஞ்சள்ல பிடிச்சு வைக்கலாம், இல்லைன்னா விநாயகர் எந்திரம் வச்சுக்கலாம், இல்ல விநாயகரோட படம் வச்சுக்கலாம், இல்ல விநாயகரோட பிம்பம் விக்கிரகங்கள் வச்சுக்கலாம். ஒரு விளக்கு ஏத்திட்டோம், நம்ம குருவை பிரார்த்தனை பண்ணி, இல்ல நமக்கு யார் மனசுல பிடிச்சிருக்கோ அவளை குருவா பிரார்த்தனை பண்ணி இந்த இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை விநாயகரை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. 108 உரு பண்ணலாம், 45 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. இத ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சௌரியப்பட்ட ஒரு வளர்பிறை வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். வளர்பிறை வியாழக்கிழமை, அப்படி இல்லைன்னா வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த 2லயுமே சந்திராஷ்டமம் யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு இருக்கக்கூடாது. இல்லைன்னா இன்னொரு விஷயம், யாருக்கு திருமண தடை இருக்கோ அவளை சேர்ந்தவர்களும் ஜபிக்கலாம். இப்ப பொண்ணுக்கு திருமண தடை இருந்தா பொண்ணோட அப்பாவோ அம்மாவோ ஜபிக்கலாம், பையனுக்கு திருமண தடை இருந்தா பையனோட அப்பாவோ அம்மாவோ ஜபிக்கலாம், இல்ல உடன் பிறந்தவர்களும் ஜபிக்கலாம். ஏன்னா இப்ப வேலைக்கு போறா, பசங்களால ஜபிக்க முடியலன்னா, அவளால ஜபிக்க முடியலன்னா மத்தவா ஜபிக்கலாம். சங்கல்பம் பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து 45 நாள் தொடர்ந்து ஜபிக்கணும். அதுக்கப்புறம் எப்ப நம்ம வந்து பொன் பார்க்க போறோமோ, இல்ல பொன் பார்க்க பிள்ளை வீட்டுக்கார் வராலோ, அவ அப்ப வந்து அந்த நேரத்துல நம்ம இல்லத்துல பிள்ளையாருக்கு ஒரு கற்பூரம் காமிச்சிட்டு 28 வாட்டி ஜபிக்கலாம். கோயில்ல போய் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணலாம். பண்ணா இந்த விவாக சம்பந்தமான தடைக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். திருமண வைபோகத்தை கைகூட செய்யக்கூடிய அந்த மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. இப்ப ஆண் பெண் 2 பேருமே யாருக்கு திருமண தடை இருக்கோ அவ ஜபிக்கலாம். இப்ப அந்த மந்திரம் இப்ப தொலைக்காட்சியில தெரியறது, எழுதிக்கங்க. ஓம் வம் யம் சௌம். இத சௌகுன்வா, சௌகு வராது, சௌம். மம சர்வ சௌபாக்கியம் குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து பண்ணுங்க. கட்டாயம் விவாக தடைகள் விலகி விவாகம் நல்ல முறையில நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். திருமண தடையை விளக்கக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய பலன்களையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க. திருமண தடை நீங்க ஒரு நல்லதொரு மந்திரம்
இதை நேயர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனல், சிவகங்கை ஜே.கே. ஆறுமுகம். அன்பு வணக்கம். லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, கமெண்ட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நல்ல ஆதரவோடு ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் ஜே.கே. ஆறுமுகம் அன்பு கலந்த பணிவுடன் எனக்கு நல்லா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் செய்து, ஷேர் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள். ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனல் இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. இதை டிவியிலே பார்க்க முடியாதவர்கள் நிறைய பேர்கள் இருப்பார்கள். அதனாலேயே இது நல்ல ஒரு திருமண மந்திரம், திருமணம் நடப்பதற்காக உள்ள மகா மந்திரம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமாம், வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன். நீண்டாயில் நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞான அருளோடு மேலோங்கி வாழ, சீக்கிரமே திருமணமாகாதவருக்கு திருமணம் நடக்க, விவாக பிராப்தி உள்ளதே நடக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்மே சூழ்க, இன்புற்று வாழ்.